மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு மாடா அரசியலுக்கு. நண்பர்களே, எப்படி இருக்கிறீங்க? விஜய் டாக்ஸ் 2.0 இது என்னுடைய புது சேனல். இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா உள்ளூரில் இருந்து உலகம் பூரா நடக்கிற விஷயங்களை உங்கள் கையில் கொண்டாந்து சேர்க்கறதுக்கான உன்னதமான சேனலை தான் டிசைன் பண்ணியிருக்கேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டெய்லி ஒரு வீடியோ 6 மணிக்கு போடுவேன். இந்த சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தயவு செஞ்சு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த சேனலில் கரண்ட் இஷ்யூவாக நடக்கக்கூடிய ஈரான் இஸ்ரேலை பற்றி போயிட்டுருக்கு. ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். மக்களை நண்பன் வைஸ் எப்படி இருக்கிறீங்க? வெல்கம் டு விஜய் டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. இந்த வீடியோவில் நான் யாரை வந்து கேள்வி கேட்க போகிறேன் அப்படின்னா, நாரடிக்க போகிறேன் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்க மீடியா துறை. எனக்கு புரியல, நாய்க்கு போடுறோம்னா பிஸ்கட் போடுறோம்னா நாய்ங்க எப்படி கூட்டமாக வந்து அப்படியே ஒரு இடத்துல வந்து முக்கியமோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட டீசன்ஸே இல்லாத ஒரு கூட்டம் அப்படின்னா அது தமிழ்நாட்டுடைய மீடியா துறை தான் நான் சொல்லுவேன். என்னப்பா நீ இப்படி பேசுகிற? மீடியா துறை இருக்கிறனால தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பப்ளிசிட்டி விஜய்க்கு. அவர் எங்கே போனாலும் பின்னாடியே போகிறாங்க, எங்கே போனாலும் அவர் வந்து கவர் பண்ணுறாங்க. அவர் ஃபுல் டைம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது மீடியா துறை. நீ போய் மீடியாவை தப்பாக பேசுகிறேன், அதுதான்டா பிரச்சனையே. அறிக்கட்ட முட்டாப்பல்கள், அதுதான் பிரச்சனையே. ஒரு சைடு நீங்கள் ஒரு இந்த விஷயம் பண்ணுறது வந்து ஒரு சைடு பாசிட்டிவாக இருந்தாலும், ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவ், மிகப்பெரிய பாசிட்டிவாக இருந்தாலும், ஒரு இடம் இருக்குல்ல, இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல. ஒரு பிரச்சாரத்துக்கு போகிறாரு, நீ பின்னாடி போகிற, கவர் பண்ணுற, ஃபைன், ஓகே. இல்லை ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு, இல்லை ஒரு தெருவில் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் கவர் பண்ணுறீங்க, ரைட்டு. எங்கேயா போகிறாரு அவர்? எங்கே போனார் நேற்று மிகப்பெரிய பிரச்சனை. நேற்று வந்து இப்போ தமிழக வெற்றிக்கழகம் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்க வேண்டியது, பட் ஸ்டார்ட் பண்ணவே விடலை. பிரச்சாரத்தை வந்து முடக்கிட்டீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு இந்த தேர்தல் ஆணையமாக இருக்கட்டும், இல்லை காவல்துறையாக இருக்கட்டும், எல்லாம் சேர்ந்து, அரசாங்கமெல்லாம் சேர்ந்து. அப்படி இருக்கும்போது அதை எடுத்து பெரிய லெவலில் பூஸ்டப் பண்ணி நீங்கள் பேசுங்கடானா அதை மீடியாவில் யாரும் பேச மாட்டீங்க. எந்த தலைவர்களும் அதை பற்றி பேச மாட்டாங்க. இது வந்து ஒரு அநீதி, இது ஜனநாயகத்துக்கு தவறானது அப்படின்னு எந்த தலைவனும் பேச மாட்டான், எந்த கட்சி தலைவனும் பேச மாட்டான். நீங்களே எந்த கட்சி தலைவன்ட்டையும் போய் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டீங்க, என்ன இப்படி பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுத்திருக்கே அப்படின்னு. ஆனால் இங்கே அந்த அனுமதி மறுப்பை கண்டித்து அவர் ஒரு தலைமைச் செயலகத்தில் வந்து அவர் வந்து இப்போ ரிப்போர்ட் கொடுக்க வந்தால் அங்கே அவர் போக விட்றீங்களாடா உள்ள? என்னடா அப்படி வேண்டி கிடக்கு? என்னடா அப்படி அரிப்பு உங்களுக்கு? எனக்கு புரியல. அவர் தான் பேச மாட்டேங்கிறாருன்னு உங்களுக்கு தெரியுது, மீடியா உங்களை பார்த்து பேச மாட்டேங்கிறான்னு தெரியுது. மீடியாவில் பேசுகிறதுக்குன்னே சில பேர் இருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தில் ஆதவர்ஜனாவாக இருக்கட்டும், சிடிஆராக இருக்கட்டும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் ஐயா அடிக்கடி பேசுகிறாரு. ஸோ இவங்கெல்லாம் பேசுகிறாங்களா உங்ககிட்ட? அவர் சொல்கிறது தானே வந்து சொல்கிறாங்க. அது விஜய் அவர்கள் வாயிலிருந்து தான் நீங்கள் வாங்கணுமா? விஜய் அவர்கள் வாய் தான் உங்களுக்கு கேள்விகளுக்கெல்லாம் பதிலாக வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போது கொடுத்துட்றாருல. நீங்கள் வைக்கக்கூடிய கேள்விகள் என்னமோ அதுக்கு எல்லாத்துக்கும் பிரச்சாரத்தில் பதில் கொடுத்துட்றாரு. ஆனால் நீங்கள் என்னென்னா விஜய் அவர்கள்ட்ட தான் எப்படியாவது ஒரு வாரத்தை வாங்கிட மாட்டோமான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பாருங்கள் மக்கள். எவ்வளோ ஒரு எங்களை விட மோசமாக இருக்கீங்கடா நீங்கள். பசங்க ஓகே அவரை பார்க்குற ஆர்வத்தில் 18 வயசு பசங்க, 20 வயசு பசங்க தவி குடிச்சிட்டு போகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா அது போய் நீங்கள் தற்கொலை கூட்டம் சொல்கிறீங்க. அதை போய் நீங்கள் வந்து கொள்கையில்லா கூட்டம், அவங்களுக்கு வந்து அறிவே இல்லைன்றீங்களே. உங்களுக்கு இருக்காட அறிவு? நீங்கள் இத்தனைக்கும் வேலை தான்டா பார்க்குறீங்க. ஒரு இடத்துக்கு மாத சம்பளத்துக்கு வேலை தானே பார்க்குறேன். சொந்த கம்பெனியை ப்ரெஸ் ரிப்போர்ட் கம்பெனி நடத்துகிற மாதிரி அவரோட கவரேஜ் எடுத்து போட்டு அப்படியே எப்படி சொல்கிறது, கம்பெனியை சீக்கிரமாக வளர்த்துருவோம் இந்த எலெக்ஷன் முடிக்கிறதுக்குன்ற மாதிரி அவ்வளோ போராடுற. நீ சாதாரண வேலைக்காரன்டா. அவங்க போடுற காசுக்கு நீ வேலை பார்க்குற, அவ்வளோதான். இன்னைக்கு நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேற எங்கேயாவது போவ. நீ இதில் சிம்பிளாக யோசிச்சு பாருங்க மக்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தெரியும் இதில் எங்கே இடம் இருக்குது அவங்க போகிறதுக்கு. எனக்கு புரியல. தலைமைச் செயலகத்தில் எப்படி இவ்வளோ லெதார்ஜிக்காக காவல்துறை இருக்குது? தலைமைச் செயலகத்துக்குள்ளேயே காவல்துறை இவ்வளோ லெதார்ஜிக்காக இருக்குது. ஒரு ப்ரெஸ்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா, அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணி உள்ளே அலோவ் பண்ணாமல் தடுக்க முடியல அப்படின்னா, நீங்கள் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு வெளில வரும்போது பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்ற கேள்வி வரத்தானே செய்யுது. அப்போ உங்களோட இயலாமை ஒத்துக்குங்க. எங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லுங்கள். எங்களால் இவர் வர கூட்டத்தை பாதுகாப்பு கொடுக்க முடியல, ஓப்பனாக சொல்லுங்கள் போலீஸ்காரங்க. அதை சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லைல்ல. வேறு ஏதாவது டிசைட் பண்ணுவாங்கள்ல. பாப்பா தமிழ்நாடு காவல்துறைக்கு கேப்பபிலிட்டி இல்லை, அவருக்கு அவர் பாதுகாப்பு கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டாங்கன்னு. நீங்கள் அதையும் செய்ய மாட்டீங்க. பிரச்சாரத்துக்கு வந்தால் கூட்டம் வருதுன்னு சும்மா காரணம் சொல்கிறீங்க. கூட்டம் வரத்தான் செய்யும். இங்கே இவர் ஒரு ஆள் வர்றதுக்கு அறிவு இருக்க படித்த அவ்வளோ பேர் இருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ பேர் சேர்ந்து அவரை மொக்கிறீங்க அப்படின்னா எப்படிரா? அப்போ மற்றவங்க எப்படி இருப்பாங்க? பாமர மக்கள் எப்படி இருப்பாங்க?
அவர் இங்கே முக்கியமான விஷயத்துக்காக வந்திருக்காரு. அப்போ அவர் வந்து ஃப்ரீயாக அந்த ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போனால் தான் அவர் அதுக்கப்புறம் வந்து உன்ட்ட பேச தான் போகிறாங்க. அதுக்கப்புறம் வெளில வந்து செங்கோட்டையன் பேச தான் செஞ்சார். இதை எதை நாங்கள் செஞ்சுருக்கோம், இதை எதை கேட்டிருக்கோம் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் இப்படி, அதாவது இதில் இந்த கூட்டன்றது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கூட்டத்தில் இவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாங்க. சப்போஸ் எங்கேயோ தடிக்கி இடிக்கி விழுந்துடுறாரு தளபதி, ஏதாவது ஒன்று ஆயிடுது, இல்லை மேலே விழுந்துட்டீங்க. ஏண்டா எலெக்ஷன் டைம்டா, அறிகட்ட முட்டா பயில்களா, உங்களுக்கு வெறும் டிஆர்பிடா, வெறும் டிஆர்பி. போய் ஏதாவது இந்த ஃபுட்டேஜ் கொடுத்தோம்னா உங்கள் கம்பெனிலேருந்து ஏதாவது ஒரு ப்ரொமோஷன் கொடுப்பான், இல்லைனா ஏதாவது எக்ஸ்ட்ரா பேர் கொடுப்பான்னு சொல்லிட்டு இப்படி வந்து அலையிறீங்களே. இது ஒரே ஒரு சான்ஸுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்கோம்டா. அவரோட உசுறு அவ்வளோ முக்கியம். நீங்கள் என்னன்னா அவ்வளோ முக்கிறீங்க. இதில் உங்கள் கூட்டத்தில் எவனா ஒருத்தர் வேணுங்கன்னே எங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்குன்னு எவனா ஒருத்தர் ஏதாவது பண்ணி விட்டீங்கன்னா புரியல. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா தலைமை ஜெயத்தில் காவல்துறை கை உடைஞ்சிருக்குங்க இந்த கூட்டத்தில். அப்படின்னா எந்த அளவுக்கு இவங்க வச்சிருக்காங்க பாருங்க. லிஃப்ட்டுக்குள்ளே போகிறாரு, லிஃப்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இவரை நவுற விட மாட்டேங்கிறாங்க, இவரை போக விட மாட்டேங்கிறாங்க. அப்படி என்னடா உங்களுக்கு அறிவு? அப்படி என்னடா டேய், அவர் தான் ஒரு வார்த்தை உங்ககிட்ட பேச மாட்டேங்கிறாரு. அப்படி என்னத்துக்கு நீங்கள் இப்படி போகிறீங்க? ஓகே, தலைமைச் செயலகத்தில் ஒருத்தர் என்ட்ரி ஆகும்போது கவர் பண்ணுறீங்க, ஃபைன். அதுக்கப்புறம் அவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டு மைக்கை வந்து ஒரு டீசெண்டாக, நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் டீசெண்டாக ஆகாத வரைக்கும் அவர்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கூட உங்களால் வாங்க முடியாது. நீங்கள் ஒரு டீசெண்ட் மீடியா பீப்புளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான், மக்களுக்கான மீடியா பீப்புளாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒன்று பேசுவார். இல்லைன்னா உங்கள்கிட்ட பேசவே மாட்டார். ஏன்னா உங்களை வந்து அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ண முடியும். மனுஷன் 4 பேர் நம்ம மதிக்கணும். அந்த மாதிரி நடந்துக்குங்கண்ணா. அந்த இடத்துல அவர் செங்கோட்டையன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வயசானவரா? டே, அவர் வயசானவரா? அந்த வயசானவர் அவரை பாதுகாத்து கூப்பிட்டு போகிறாரா? அவர் 70 வயசுக்கு மேலே. உங்களுக்கு அந்த கேட்டசி கூட கிடையாதா? இவங்க விஜய் அவர்கள் 50 வயசுக்கு மேலே, இவர் 70 வயசுக்கு மேலே, எல்லாருமே ஒரு முக்கியமான ஒரு தலைவர்களாக இருக்கிறாங்க. இன்னும் ஒரு தமிழ்நாடுடைய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறாரு. அப்போ அவருடைய உயிர் முக்கியம் உங்களுக்குலாம் தோணாதா? அது தோணாமல் நீங்கள் இந்த அளவுக்கு நடந்துக்கிறீங்க பாருங்க. அதனால தாண்டா உங்களை அப்படி எச்சத்தனமாக ட்ரீட் பண்ணுறது. ஒரு பேசிக் சென்ஸ் வேணும். அவரோட உயிர் முக்கியம். இந்த அளவுக்கு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா, அந்த சம்பவத்தில் ஏதாவது ஒன்று நடந்துச்சு, என்ன பண்ணுவீங்க? உங்களால் என்ன பண்ண முடியும்? அதுக்கப்புறம் என்ன, 1 நாள் 2 நாள் நியூஸில் போடுவீங்க, அதோட முடிஞ்ச அவ்வளோதானே. இந்த எச்ச காசு பிச்சை காசு வாங்கி எப்படா நீங்களாம் பொழைக்கிறீங்க? வெக்கமாக இல்லை? அசிங்கமாக இருக்குடா. உங்களை மீடியாக்காரங்கன்னு சொல்லிட்டு தெரியாதுங்களா வெளியில்? கேவலமாக இருக்குது. நாயை விட கேவலமாக பார்ப்பாங்க எல்லாரும். பேசிக்கான ஒரு புரிதல் வேணும். இது நீங்கள் எந்த இடத்துல யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஒன்று இருக்குடா. இதே மாதிரி மற்ற தலைவர்கிட்ட போய் நீங்கள் செய்ய முடியுமா? மற்ற தலைவர்கிட்ட போயிட்டு இப்படி தள்ளுமுள்ளு பண்ணிட்டு போனீங்கன்னா இந்நேரம் மூஞ்சியை காமிச்சிருப்பாங்க. மூஞ்சியை காமிச்சு நேரம் திட்டிருப்பாங்க வெளியில் வந்து, என்னங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு. இதே அந்த இடத்துல அவர் விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை போட்டிருந்தா கூட பார்த்தீங்களா மீடியாவை கண்டிக்கிறான்னு சொல்லி இப்படி திருப்பிங்க. அந்த மனுஷன் அதையெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்து சிரிச்சுட்டு போகிறாப்புல. எதுக்கு சிரிப்பு திருப்பி? அந்த சிரிப்பு எப்படா இப்படி அலையிறீங்களே அப்படின்னு. அந்த மாதிரி தான் இருக்குது நீங்கள் பண்ணுறது. எப்போ தான் திருந்த போகிறீங்கன்னு தெரியல. டே, உங்களாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது இல்லை. சை. இனியோ மக்களே, அடுத்து நமக்கு கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது இன்றைக்கி. அது என்னன்றது அப்புறம் பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்ததுக்கப்புறம். இப்போ நான் கிளம்புறேன். பாய்.